ஹாய் எவ்ரிவன். ஸோ திரும்பவும் நீயா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து ஓடிடாதீங்க. நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க லைக் நீ அடிக்கடி வந்து ஏதாவது பேசு அப்படின்ட்டு. பேசுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கேமும் விளையாட போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து சாம்பவியும் இருக்காங்க. ஸோ என்ன கேம்ன்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்னன்னு கேட்போம். ஓகே, ஹாய் எவ்ரிபடி. இப்போ என்னன்னா வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு மேட்ரு வச்சுருக்கேன். என்னன்னா ஒரு பாட்டு இருக்கா, அந்த பாட்டுலேருந்து நடுவில் வந்து ஒரு 2-3 லைன் நான் சொல்லுவேன். அது என்ன பாட்டுன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பீ ஹேப்பி. அவனதான் தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான். ஓகே ஓகே. இது மாதிரி இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு 4-5 பாட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு இதுக்கும் நான் உங்களுக்கு வந்து 500 ரூபா ஜிபே பண்ணுவேன். 50 சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுவேன்னா பாப்போம் நம்ம பண்றதை பொறுத்து. ஓகேவா? ஓகே, சரி போலாமா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு. ஆயுள் ரேகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. ரேகை தேயற அளவுக்கு காதலா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து 3 க்ளூ கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா, இந்த பாட்டுல வர ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பொண்ணு அண்ட் பையன். விஜயகுமார் ஃபேமிலியா? அத எப்படி பாசியா வாயால சொல்லுவேன்? வேணாம் பாஸ். நெக்ஸ்ட் க்ளூ தெரியலையா? செகண்ட் க்ளூ ஈஸி தான். இந்த பாட்டுல வந்து அந்த ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. யோ, இதெல்லாம் ஒரு க்ளூவா? நயன்தாரா 2 பாட்டுல பிரெக்னெண்டா இருக்கா? அவ்வளவுதான் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. எத்தனாவது புருஷனோட பிரெக்னெண்டா இருப்பா? ஐயோ மறந்துட்டேனே, படமா ரொம்ப நாள் ஆச்சு. படம் தானே? ஆமா, கொஞ்சம் ரீசெண்டா வந்த படம் தான். சரியா? ஓகே, தேர்ட் க்ளூ நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம் சாரோட மூவி. விக்ரம் சார் படம்? எஸ். பாருங்க மக்களே, இப்போ ரீசெண்டா வந்து விக்ரம் படமே என்னன்னு தெரியாது. நான் ஒரு பயங்கரமான விக்ரம் ஃபேன். அவன் படம் என்னன்னு எனக்கே தெரியாது. இல்லை பாட்டு வேற நான் கண்டுபிடிக்கணுமா? என்ன பாட்டு மாதிரி தெரியல. ஓகே, இதுதான் அந்த சாங். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து நீங்க கண்டுபிடிக்கல, அதனால அந்த 500 ரூபாய் ஜிபே எனக்கு. இந்த மாதிரி டீசெண்டா பாட்டு சொன்னா ஓகே, லெட்ஸ் கோ. புரியுது. சரி ஓகே, இப்போ ரெண்டாவது என்னதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஆணுக்கும் 10 நிமிஷங்க, பொண்ணுக்கும் 5 நிமிஷங்க. அதுதாண்டி தமிழ்நாட்டு பாணி. இவ்வளோ எனக்கு க்ளூவே கொடுக்கலையா? சரி விடு விடு விடு. டென்ஷன் ஆகாது. முதல்ல இதே பாத்துட்டு நீ காது மூடிக்கோ. இவங்க அப்படிதான் சரட்டு வண்டி தானே? கரெக்ட். அப்படியே போயிருச்சு. அடுத்து எப்படி இறக்குறன்றத மட்டும் பாருங்க. ஓகே, இப்ப அடுத்த பாட்டு போலாமா? என் வலப்பக்கம் நீ வந்து நின்றதால் இதயம் வலப்பக்கம் இடம் மாறி போனது, என் மனதில் வரவும் கொடிமலரி. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டா? ஒரு இதயம் இரு இதயம் ஆனதே, அந்த இரு இதயம் நொறுங்கி போனது. என்னது? ஏங்க நான் கேட்க முடியுது, நீங்க எங்க கேக்குறீங்க? நீ சொன்னது அப்படிதான் இருக்கு. இது ஒரு பாட்டுல வர ஒரு லிரிக்ஸ்ங்க. சத்தியமா தெரியலையா? ஓகே சரி, நான் ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்துட்டுமா? இந்த பாட்டு அந்த படத்துல வந்து 3 ஹீரோயின் இருப்பாங்க. இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர். ஆட்டோகிராஃப்ல ஞாபகம் வருதே இருக்கும். ஆட்டோகிராஃபா? இல்லையே. இல்லையே. அட்டகத்தி? அதுவும் இல்லையே. அப்பாடா, எங்க 500 ரூபாய் பறி போயிருமோன்னு நினைச்சேன். சரி, ரெண்டாவது க்ளூ கொடுத்துட்டுமா? இது வந்து ஒரு மலையாள மூவி. மலையாள படத்துல பாட்டெல்லாம் மலையாள மூவி இல்லையா? கால மூடுறா, அது அந்த மலையாளம் படலாம் இல்ல, அது நல்ல ஒரு மலையாளம் படங்க. மலையாள படத்துல எங்கடா தமிழ்னு. மூணாவது க்ளூ கொடுத்துமா? மூணாவது க்ளூ ஆக்சுவலா என்னன்னா, நான் சொன்ன அந்த லிரிக்ஸ்லயே வந்து ஒரு ஈஸியஸ்ட் க்ளூ இருக்கு. அது பேரை கேட்டு வந்து எத்தனை பேர் பித்து பிடிச்சு அலைஞ்சாங்க. நான் இன்னும் ஷார்ட் லிஸ்ட் வேணா பண்ணி சொல்றேன். என் மனதில் பரவும் கொடிமலரே. மலரே மாமா, அந்த மலரா? அந்த மலரே தான். அது மலரா? பாக்குறீங்களா? போட்டோல பாருங்க.
மலரே என் வலப்பக்கம் நீ வந்து நின்றால் இதயம் அது வலப்பக்கம் இடம் மாறி போகும் வாயந்தன் வானத்தில் வண்ண என் அக்கௌண்ட் கொஞ்சம் காசு சேருது. இதெல்லாம் ஒரு இதுவும் பாட்டாமா? நீங்க வந்து நல்ல பாட்டா அப்படியே ஓடணும் புரியுது. தமிழ்ல மாத்தி சரி சரி போ போ என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க. அடுத்தது மட்டும் பாருங்க. இப்போ உனது அழகில் எனது உயிர் பெரிசா, உன்னை மறந்த நினைவுகள் தரிசா, மௌனம் என்னை அழைத்திடும் முரசா, தூது சொல்லும் என் கொலுசா. நீ என்ன லூசா? என்னங்க நீங்க? இது பாட்டா? நிஜமாவே சொல்ல இதுவும் ஒரு பாட்டு தான். ரீசெண்டா அந்த சாங்கா? அப்படியும் சொல்லலாம். இருங்க, நான் இன்னும் க்ளூ கொடுக்கலையே, அதுக்குள்ள நீங்க எப்படி சொல்லலாம்? இருங்க, நான் க்ளூ கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஹீரோ வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாரு, அழகா இருப்பாரு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ. நீ சொல்றது எல்லாமே ஆரம்பத்துல ஒரு மாதிரியே இருக்கு. இப்படி பார்த்தா வந்து யோகி பாபுவா இருப்பாரு. நான் அப்படியே நீங்க கரெக்டா சொல்லுவீங்களான்னு நினைச்சேன், ஆனா அவர் இல்லையே. ஆமா, சரி. செகண்ட் கொடுத்துட்டா. இவர் வந்து பிளே பாய் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வந்து பெற்றிருக்கிறார். அது வந்து நம்ம சோம்பு. இல்ல, ஏமா நீ வேற என்ன மாட்டி விட்டுட்டு போயிடாதமா போற போக்குல. அவர் கிடையாது. தெரியல. சரி, லாஸ்ட் க்ளூ கொடுத்துட்டோல. சரி, ஓகே. இவர் வந்து டாலிவுட்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. டாலிவுட்லனா நம்ம கொண்டா. என்னமா? ஏமா குழந்தைங்களா பாக்குதுமா? ஏமா நீ வேற? விஜய் தேவர்கொண்டா. கரெக்ட் தான், கரெக்ட். அப்புறம் சாங் கண்டுபிடிங்க. க்ளூ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த சாங் என்ன? பாட்டு எனக்கு ஒண்ணுதான் தெரியும். அது இருக்காது. அந்த பாட்டு வருமே. அதான். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களே. கவலை அந்த கவலை அதே தமிழ்ல வந்த தெரியாதா உங்களுக்கு? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கும் நம் கங்காவை பாரு. நீயும் பாரு. உனதழகு எனதுயிர் பெரிசா, உனை மறந்த நினைவுகள் தரிசா, மௌனம் என்னை அழைத்திடும் முரசா, தூது சொல்லும் என் கொலுசா. அங்க நல்லா பண்ணமோ இல்லையோ ஆரம்பத்துல இருந்து இவன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஸோ மீட் மிஸ்டர் பன்னி. ஓகே, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அண்ட் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சி எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சாங்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரியே நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட கைவசம் நிறைய கேம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ணுறோம். நல்லா இருந்தால் கமெண்ட் செய்வோம், சப்ஸ்கிரைபும் செய்வோம். இப்படிக்கு உங்கள் எந்தூசியாஸ்டிக் பீனி. திருமணம் எழுவது புது ஸ்வரம் வண்ணங்களில் சிரிக்கிற கனவு.